ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெளியில் இருக்கேன் இன்றைக்கி. அதனால ஒரு ப்ராப்பர் செட்டப் இல்லை. இருந்தாலும் குவாலிட்டியோட முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கும் சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் ஒரு வீடியோ. ஒருத்தர் பிரியாணி கடை வச்சுருக்காரு. அந்த பிரியாணி கடைக்கு டெய்லிக்கும் ஒரு ஆள் சாப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால் என்ன சாப்பிட முடியும்? அரை பிளேட்டில் ஒரு பிளேட் பிரியாணி, மேபி ஒரு சைட் டிஷ்ஷு, அவ்வளோதான். அதோட முடிஞ்சிச்சு. இதில் பெருசாக விற்கிறவர் சைட்லேருந்து பாருங்கள், விற்கிறவருக்கு லாபம் ஜாஸ்தி வராது. 4-5 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் 2-3 சைட் டிஷ் ஆர்டர் பண்ணுவாங்க, சாப்பாடு சொல்லுவாங்க. ஸோ அது அதுவே ஒரு பெரிய லாபமாக இருக்கும். ஸோ விற்கிறவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள் வாங்கிறதுக்கு ஆள் வர தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பிளேட்டோட வேலை ஆக்சுவலி குறையும். ஏன்னா திரும்ப சப்ளை அண்ட் டிமாண்டு தான். நேற்று பார்த்த மாதிரி சப்ளை அவருக்கு கூட அவர் வாங்குகிற பொருளோட வேலை குறைஞ்சிரும். அதே மாதிரி டிமாண்டு அவருக்கு கஸ்டமர் கூட அவர் நிறைய விற்கலாம், அவருக்கு லாபம் வரும். ஸோ 2 சைட்லேயுமே அவர் லாபம் பார்க்கலாம். ஸோ அதை தான் இங்கிலீஷில் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறது மூலமாக லாபம் கூடும். நாளைக்கு சந்திப்போமா? பாய்.